வழக்கம் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி வரப்போகுது. அதோட சேர்த்து நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான மாற்றங்களும் வரப்போகுது. உங்க பணப்பையில இருந்து உங்க பயணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த புது ரூல்ஸ் என்னென்ன, இது உங்களை எப்படி பாதிக்கும்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம். நம்மளோட மாச பட்ஜெட்ல இருந்து, டிராவல் பண்றதுல இருந்து, சொத்து வாங்குறதுல இருந்து, ஏன் ரேஷன் கடைக்கு போறதுல கூட புது ரூல்ஸ் வரப்போகுது. இதுல எது நமக்கு நல்லது, எதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கிச்சன் பட்ஜெட்டை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம கேஸ் சிலிண்டர் விலை, அப்புறம் சில பேரோட பர்ஸ பதம் பார்க்குற புகையிலை பொருட்கள் விலையில என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் நல்ல நியூஸ் மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பேட் நியூஸ். நம்ம வீட்டுக்கு வாங்குறோமே, அந்த 14 கிலோ கேஸ் சிலிண்டர் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அது நடந்தா சூப்பர் தான். ஆனா இன்னொரு பக்கம் சிகரெட், பான் மசாலா யூஸ் பண்றவங்களுக்கு விலை ஏத்தம் கன்ஃபார்ம். அடுத்ததா, வண்டி வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபுங்க. ஃபாஸ்டேக்ல ஒரு பெரிய தலைவலியா இருந்த ஒரு ரூலை அரசாங்கம் தூக்கிட்டாங்க. இந்த ஃபாஸ்டேக் கேஒய்சினா என்னென்ன குழப்பமா இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வண்டியில இருக்கிற ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் கூட நம்ம ஆதார் கார்டு, பான் கார்டு மாதிரி டாக்குமெண்ட்ஸை லிங்க் பண்றது தான் கேஒய்சி. அதாவது நோ யோர் கஸ்டமர்னு சொல்வாங்க. இங்க தான் பாருங்க முக்கியமான ஒரு சேஞ்ச். முதல்ல கண்டிப்பா ஃபாஸ்டாக் கூட கேவைசி இணைச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ரூலையே கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இனிமே அத பத்தி நம்ம டென்ஷன் எடுத்துக்கவே தேவையில்ல. சரி, ஃபாஸ்டேக் விஷயம் முடிஞ்சது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். வீடு, நிலம் வாங்குற பிளான்ல இருந்தீங்கன்னா, இல்ல விற்க போறீங்கன்னாலும் சரி, இதை கண்டிப்பா கேட்டுக்கோங்க. இதை சாட்சி கையெழுத்து போடுறவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அதாவது புது ரூல் படி இனிமே ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணும்போது வாங்குறவர் விக்கிறவர் மட்டும் ஆதார் கொடுத்தா போதாது. கூடவே சாட்சியாக எழுத்து போடுறாங்க இல்லையா, அவங்களும் அவங்க ஆதார் கார்டை கொடுத்து கைரேகையையும் பதிவு பண்ணணும். இது இனிமே கம்பல்சரி. ஏன் திடீர்னு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ரூல் கொண்டு வராங்கன்னு யோசிக்கிறீங்களா? காரணம், சொத்து பதிவுகள்ல நிறைய தில்லுமுள்ளு நடக்குது. போலி ஆவணங்களை வச்சு ஏமாத்துறாங்க. அதையெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைன்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரி, சொத்து விஷயம் ஓகே. அடுத்ததா, நம்ம எல்லார் வீட்லயும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரேஷன் கடைகள்ல நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ரேஷன் கடையில பொருள் வாங்க போகும்போது அந்த மிஷின்ல நம்ம கைரேகையை வச்சா அது பதியவே பதியாது. சரியா வைங்க, கையை தொடச்சிட்டு வைங்கன்னு சொல்லி ஒரே டென்ஷன் ஆயிடும் இல்லையா? இதனால பொருள் வாங்கவும் லேட் ஆகும். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. 2 புது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஃபேஸ் ரெகக்னிஷன், அதாவது நம்ம முகத்தையே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி. சோ இனி கைரேகை வேலை செய்யலனாலும் இந்த 2ல எதையாச்சும் யூஸ் பண்ணி ஈஸியா பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா முக்கியமான மாற்றங்களையும் ஒரு தடவை சட்டுன்னு ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. அப்போதான் எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இந்த டேபிள பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபாஸ்டேக்கு இப்போதைக்கு எந்த கேவைசி வேலையும் கிடையாது. ஹாப்பி. அடுத்தது, சொத்து வாங்குறீங்க விக்கிறீங்கன்னா வாங்குறவங்க விக்கிறவங்க சாட்சிங்கன்னு எல்லார்கிட்டையும் ஆதார் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியா, ரேஷன் கடையில கைரேகை சொதப்புதா? நோ வரிஸ். இனிமே ஃபேஸ் ஐடி இல்லனா ஓடிபி யூஸ் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 1லிருந்து வரப்போற இந்த மாற்றங்களை பத்தி பார்த்தோம். இதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இதுல எந்த ரூல் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது தேவையில்லாத வேலைன்னு தோணுது? இத பத்தி யோசிங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மள எப்பவுமே ஸ்மார்ட்டா வச்சிருக்கோம்.